இன்னைக்கு லஞ்சுக்கு சிம்பிளாக உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி தான் வச்சுருந்தேன். முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 10 பல் சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 5 முந்திரி, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கடுகு, 1 துண்டு பட்டை, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையா உடச்சு ஊத்திக்கலாம். ஒரு 4 முட்டை உடச்சு ஊத்திருக்கேன். எல்லா முட்டையும் உடச்சு ஊத்திட்டு லைட்டா மல்லி இலை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடும். இந்த முட்டை கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு சாதத்துக்கு தான் வச்சிருக்கேன்.